இதிலேயே ஆஃப் பண்ணிடலாம் பொழுது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதாவது இந்த கிளாஸு போட்டு வந்து எனக்கு அதிகமாக வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு சில நாள்லேயே கண் வந்து ஆரம்பிச்சிச்சு. கண் வந்து மங்கலாக ஆரம்பிச்சனால நான் வந்து டாக்டரை போய் பார்த்தேன். அவங்க சிஎம்சியில் வந்து ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அகர்வாலில் போய் பார்த்தேன். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அகர்வாலில் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். 2 கண்ணுலையுமே C3R+ வந்து கேர் வச்சுருக்கு. ஓகேங்களா, நல்லா தெரியும் உங்களுக்கு. 2 கண்ணுலையுமே வந்து கேர் வச்சுருக்கு. ஓகேங்களா, வெள்ளை கலரில் ஒரு இது மாதிரி தெரியும். அது தெரிதா இல்லையான்னு தெரில. ஓகே, 2 கண்ணுலையுமே வந்து கேர் வச்சுருக்கு. கேர்னால் இன்னொருத்தவங்க லேயர் வந்து கட் பண்ணி நம்ம கண்ணில் வச்சுருக்காங்க. அந்த லேயர் வச்சனால நம்மளுக்கு வந்து பார்வை வந்து போகாமல் அப்படியே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா C3R மட்டும்னா C3Rனால் கொரட்டோகோனஸ். ஓகேங்களா, நம்ம வந்து ஐபால் வந்து பெருசாகிட்டே போகும். நம்ம எவ்வளோக்கு உத்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு ஐபால் வந்து பெருசாகிட்டே போகும். நான் உத்து கிட்டத்தில் உட்காந்து டிவி பார்ப்பேன், இப்படி ஃபோனை வச்சு பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. அது இல்லாமல் கண்ணை போட்டு நீங்கள் வந்து அதிகமாக ரப் பண்ணக்கூடாது, தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா, நான் வந்து தூசி விழுந்தால் வந்து கண்ணை போட்டு நல்லா இந்த இந்த இதுவை தேய்ப்பேன். அதே மாதிரி இதுவும் தேய்ப்பேன். எனக்கு அது இல்லாமல் நான் பஸ்ஸில் வேலை செய்யும்போது வைப்பர் வந்து குத்திடுச்சு. ஓகேங்களா, அதனால் வந்து கண்ணை வந்து தேய்க்காதீங்க. தூசி வந்தால் தண்ணி போட்டு அலம்புங்க. அதே மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் டாக்டரை போய் பார்த்துருங்க. நான் பார்க்காத விட்டனால தான் இப்போ கூட இடையில் வந்து ஒற்றை தலைவலி மாதிரி வரும், அடிக்கடிக்கு கண் வலிக்கும். ஓகேங்களா, சரியாக தூங்காது இருந்தால், அதே மாதிரி சரியாக டைம் சாப்பிட்ணுன்னா கண் வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, என் வீடியோ வந்து ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கே ஒரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ இந்த கண்ணாடி வந்து நான் போடுறதே இல்லை. டாக்டர் வந்து கண்ணாடி போட சொன்னாங்க. ஆனால் இந்த கண்ணாடி போட சொல்ல. இது வந்து சிஎம்சி கண்ணாடி. இதில் இருக்கிறது பவர் வேறு, அங்கே வந்து எனக்கு கொடுத்துருக்க பவர் வேறு. அகர்வால்லே செக் பண்ணி அகர்வால்லே போடணும். 3000 4000 சம்திங் ஆகும். அதுக்கு பதில் தான் நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் வாங்கினேன். காண்டாக்ட் லென்ஸு போட்டு நீங்கள் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் லென்ஸ் வந்து ஒரு 6 மணி நேரம்லேருந்து ஒரு 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கண் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஆகும், ஃபீல் ஆகும். ஓகேங்களா, கண் எந்தளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ட்ரை கம்பல்சரி ஆகும். ட்ரை வந்து அதாவது நம்மளுக்கு நார்மலாக வர தண்ணியோட ட்ரை அதிகமாக ஆகும் ஆப்ரேஷன் பண்ணால். ஆப்ரேஷன் பண்ணாத இருந்தால் கண் வந்து ட்ரை ஆகாது. ஓகேங்களா, ஆப்ரேஷன் பண்ணால் ட்ரைனஸ் அதிகமாகும். நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டு ஒரு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கண்ணாடி வந்து ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். கண்ணாடி வந்து நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் 24 ஹவர்ஸு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கண்ணாடி போட்டால். காண்டாக்ட் லென்ஸ் வந்து கண்ணாடி போட அசிங்கமாக இருக்கவங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காண்டாக்ட் லென்ஸ்லேயே நிறைய டைப் விதமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம கொடுக்குற காசுக்கு நான் வாங்கும்போது 3500, அதாவது 3500 3 மாதத்துக்கு. ஓகேங்களா, 3 மாதத்துக்கு காண்டாக்ட் லென்ஸு. 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு காண்டாக்ட் லென்ஸ் கொடுத்துட்டாங்க. 3500. இது வந்து 500. நீங்கள் இதே அகர்வாலில் வாங்கினீங்கன்னா ஃப்ரேமு ப்ளஸ் கிளாஸோடு சேர்த்து 4000 வரும். அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரில. இதுலேயே நீங்கள் 1000 ஃப்ரேம் இருக்குது. ஆனால் அந்த இதில் வந்து அந்த பவர் ஏற்றுறது அதுக்கேற்ற மாதிரி காசு டிஃப்ரெண்ட் ஆகும். காண்டாக்ட் லென்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. லெதர் இருக்குது, ஹார்ட் இருக்குது. அதாவது ஹார்ட்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹார்டு காண்டாக்ட் லென்ஸ். அது வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது. அது 35,000. நான் வாங்குறது 3500. மாதம் மாதம் மாற்றிக்கலாம். இது வந்து 3 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னும் எனக்கு கோல்டு ஜுரம் போகலைங்க. அது வந்து 3 மாதம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் தான் போடணும். அதில் வேல்யூ எல்லாமே போட்டிருக்காங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 1 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு டப்பாவில் வந்து 1 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வரேன். இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 2 பீஸ் வரும். ஓகேங்களா, இதில் வந்து 2 பீஸ் வரும். இதுதான் பாக்ஸு. ஓகேங்களா, இந்த பாக்ஸ் வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு அதிலே பாக்ஸில் போட்டிருக்கோம். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா லைட்டாக அறக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டில் போட்டால் ரைட்டாக அறக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து லெஃப்ட்டு போடணுன்னா லெஃப்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டில் போட்டால் கண் வந்து உறுத்தும், அறக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம கண் மேலே இருக்கிற முடி வந்து உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கண் வந்து தேய்க்கக்கூடாது, அறக்கும். அந்த முடி இருக்கா இல்லையான்னு கண்ணை செக் பண்ணிட்டு தூசி ஈசி விழுதா. இதை வந்து முழுக்க ஹேண்ட் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை அப்படியே அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள். இப்போ இது உள்ள காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது. இதில் வந்து ஜெல் இருக்குது பாருங்கள். இந்த ஜெல் இல்லாமல் இந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் ஆகாது. கம்பல்சரி ஜெல் இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் ஜெல் இருக்கணும். இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இதில் எக்ஸ்பிரி டேட் வந்து பரவாயில்ல 27 போட்டிருக்காங்க. 2027 அடுத்த வருஷம் வரலாம் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க.
இதை வாங்கினது 2023 ஓகேங்களா, 23 ஓகேங்களா, இதில் போட்டிருக்காங்க 23 2027 வரலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் வரலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரி சும்மா தான் இருக்குது, வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு மாதம் யூஸ் பண்ணுவோம். கேமரா விட்டு அந்த பக்கம் போயிட்டுனா ஃபோன் வந்துச்சுங்க, யாரும் தெரியல, அண்ணன் கால். யாருன்னு தெரில, அன்னோன் கால். கேமரா விட்டு அந்த பக்கம் போயிட்டேன். ஓகேங்களா, இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு, இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க ஆர்பினா ரைட்டு. ஓகேங்களா, ரைட்டு இது ஓகேங்களா. கான்டாக்ட் லென்ஸ் இவ்வளோ தான், இப்படி தான் வரும். இதிலே ஆர்டு டைப் வருது உங்களுக்கு. க்ரீனு, ப்ளூ, பச்சை, ரெட்டு, எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கே நீங்கள் போய்ட்டு வாங்க வேண்டிய கடையில் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது நம்ம போயிடலாம், வாங்க போயிடலாம். கேமரா ஓடிட்டு தான் இருக்கா? ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்து போகிறோம். ஓகே, இந்த பக்கம் எடுத்தால் எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ உட்காந்துப்போம். ஓகே, கேமரா வந்து இப்படி வச்சுருவோம். தெரிறனான்னு தெரில, எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. இந்த வெளிச்சம் நல்லா இருக்கும். இப்படி வச்சிடலாங்களா, இல்லை இப்படி வச்சிடலாமா? இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு தெரில. இது நிற்கணும், அதுதான் பெரிய விஷயம். நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நில்றா குட்டி போயா, நில்றா குட்டி போய். ஓகே, இதை வச்சிடலாம். இது பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு இது ஓகேங்க, பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு. ஓகே, சப்போவே செட் ஆகிடுச்சு. இல்லை டான்ஸ் ஆகவே இருக்குது. டான்ஸ் ஆடினே இருக்குது. கேமரா இந்த பொசிஷன் வச்சுட்டோம். ஓகே, பர்ஃபெக்ட், குட் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு. ஓகேங்களா, இது லெஃப்ட்டில் போட்டுருக்கோம். லெஃப்ட்டு இதுக்கு எப்படி வச்சு நான் பேசணும், அது கேட்காது. ஐயோ, ஆஃப் ஆகிட போகுது. இல்லை, நல்ல வேலை ஆஃப் ஆகலை. மைக்கை வந்து இங்கே வச்சுக்கோ. ஓகே, இங்கே வாட்டில் மைக்கை வந்து இங்கே வச்சுட்டோம். ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட்டு எல்இ போட்டிருப்பாங்க. எல்இன்னா இந்த லெஃப்ட்டு கை, லெஃப்ட்டு கண்ணு. ஓகேங்களா, இதுலேயும் வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க, அதே சேம் தான். ஓகேங்களா, ரெண்டு இருக்குது. ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணல. இப்போ வந்து ஒன்று யூஸ் பண்ணோட இன்னொன்று இந்த ஒரு பீஸ் வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம், இந்த ஒரு பீஸ் வந்து ஒரு மாதம், மொத்தம் 90 நாள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது லெஃப்ட்லேயே போட்டுருவோம், லெஃப்ட்டு போட்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ரைட்டு. ஓகேங்களா, ரைட்டு. மொத்தம் 4 பாக்ஸ் கொடுப்பாங்க, இது ஒன்று இது ஒன்று. உள்ளே வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2 பீஸு, லெஃப்ட் ஐ இது ஒன்று, ரைட் ஐ இது ஒன்று. அதே மாதிரி 2வது மாதத்துக்கு லெஃப்ட் ஐ இது ஒன்று, ரைட் ஐ இது ஒன்று. 3வது மாதத்துக்கு லெஃப்ட் ஐ இது, ரைட் ஐ இது மொத்தமாக ரெண்டும் சேர்த்து இந்த பாக்ஸு அப்புறம் இந்த ஜெல்லு. ஓகேங்களா, எல்லாம் சேர்த்து 3500. ஓகேங்களா, இந்த ஜெல்லு இல்லாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே முடியாது, இந்த பாக்ஸ் இல்லாமலும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு டைமும் கான்டாக்ட் லென்ஸ் கைட்டி வைக்க போகிறோன்னா இந்த பாக்ஸில் தான் நீங்கள் கைட்டி வைக்கணும். இந்த பாக்ஸை வந்து கைட்டி காட்டுற மாதிரி. ஓகேங்களா, இது மூடி வந்து இது ரிமூவபிள், இப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் லெஃப்ட்டு இல்லை ரைட்டு எதில் போகிறீங்கன்னு பார்த்துங்க. ப்ளூவில் போட்டிங்கன்னா ரைட்டு, இல்லை ஒயிட்டில் போட்டால் லெஃப்ட்டு, இல்லை லெஃப்ட்டு வந்து ப்ளூவில் போட்டாலும் ரைட்டை வந்து ஒயிட்டில் போட்டுங்க. நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்குங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை வந்து இதில் ஊற்றிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் கான்டாக்ட் லென்ஸ் அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கையில் வந்து இந்த ஜெல்லை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கண்ணில் வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸை போட போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டே நம்ம டிஜே கேமராவில் அப்ளை பண்ணுறது வேறு, ஃபோனில் அப்ளை பண்ணது வேறு. நான் அது ஒரு சாம்சங் துபாகூர் ஃபோனில் அப்ளை பண்ணது. இதுவும் சும்மாவே ஹீட் ஆகுது, சும்மாவே ஹேங் ஆகுது, பயங்கரமாக துபாகூர். இந்த ஜெல்லு வந்து காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும்னு தெரில. கிட்டத்தட்ட இது எவ்வளோ ஜெல்லுனா ஒரு
ரூ. 105 தான் ஒரு ஜெல்லு ஒன்று வாங்கிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு கான்டாக்ட் லென்ஸ் மட்டும் எடுத்து வச்சுப்போம். இது வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா. லெஃப்ட்டுக்கு வந்து அப்படியே பிச்சிருவோம். ஓகே, லெஃப்ட்டுக்கு ஒன்று பிச்சாச்சு. பிச்சு இதிலே போட்டுருங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகேங்களா. நம்ம பாக்ஸ் கழுவிட்டு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட்டை வந்து பிச்சிருவோம். ரைட்டை வந்து பிச்சிட்டேன். ஓகேங்களா. கேமரா தண்ணியில் போட்டு கூட சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு நாள் சுடு தண்ணியில் போடுவோம், ஒரு நாள் ஃபஸ்ட் தண்ணியில் போடுவோம், ஒரு நாள் வந்து கோல்டு வாட்டரில் போடுவோம். ஓகேங்களா. அது பாருங்கள், எடுத்துகிட்டு அதிலே வைக்காத விட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறந்துடுவேன். ஒரு நாள் கோல்டு வாட்ரு, ஒரு நாள் ஹாட் வாட்ரு. ஓகேங்களா. ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்க வைப்போம். ஓகேங்களா. நம்ம கேமரா வித்தியாசமாக குளிக்க வைக்கிறோம். சார்ஜ் பயங்கரமாக ட்ரை ஆகுது, ஹீட் ஆகுது. தம்பி போடுறது 25/7 10x ஜூமில் பேசிட்டுருக்கோமா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டப்பா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நேராக பாத்ரூம் வீடியோ தான். ஓகேங்களா. இப்போ எடுத்து அப்படி வச்சிடும். லென்ஸை போட்டால் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இவ்வளோ கிட்டத்தில் காமிச்சோன்னா பயந்துட மாட்டாங்க. ஃப்ரேம் போட்டு நல்லாயிருக்கா, ஃப்ரேம் போடாமல் நல்லாயிருக்கா? ஏன்னா ஃப்ரேம் போட்டால் எனக்கு பளிச்சுன்னு இருக்குதுங்க. ஓகே, ஃப்ரேம் எடுத்துட்டோன்னா மங்கலாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது ஃப்ரேமு. உங்களுக்கும் காமிக்கிறேன். நீங்களும் ஃப்ரேம் போட்டு பாருங்கள், எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃப்ரேம் இதில் வைக்கிறேன், இந்த ஃப்ரேம் இதில் வைக்கிறேன். கேமராலே ஒரு ஃப்ரேமாக வச்சு காட்டுறேன். 1. ஓகே, இந்த ஃப்ரேம் நீங்கள் போட்ட பிறகு எப்படி தர்றீங்க, இந்த ஃப்ரேம் போட்டோடனே நீங்கள் எப்படி தர்றீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம வீடியோ வந்து இந்தியாவில் யாருமே பார்க்கக்கூடாது. இந்தியா விட்டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிவெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கணும். வித்தியாசமாக இந்த கிளாத் வந்து இந்த கண்ணாடி வந்து இப்படி தொடச்சிக்கிறதுக்கு. ஓகேங்களா. நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக, பவர் ஏற்றி. உங்களுக்கு அகர்வால் பெஸ்ட்டாக சிஎம்சி பெஸ்ட்டானா, எனக்கு தெரிஞ்ச அகர்வால் தான் பெஸ்ட்டு. சிஎம்சி வந்து நல்லா இருக்கிற கண்ணே ஆப்ரேஷன் பண்ண வேணான்ட்டாங்க. அகர்வால் வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டாங்க. ஓகேங்களா. நல்லா இல்லாத கண். ஓகேங்களா. என் கண் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னதே அகர்வால் தான். சிஎம்சியில் வேணாம் நீங்கள் பண்ணாதீங்க, 6 மாதம் அப்படியே போட்டோன்ட்டாங்க. 6 மாதம் போயிருந்தால் என் கண்ணே போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா. பார்வை வந்து போய்ட்டுருக்கோம் மங்கலாகி. ஆல்ரெடி இந்த கண்ணாடி போட்டனால எனக்கு சிஎம்சியில் வாங்கினது. எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ண போய் இந்த கண்ணாடி வாங்கினது. கண்ணாடி வாங்கி கண்ணே போயிடுச்சு. ஓகேங்களா. கண்ணு போனது இல்லாமல் இது வேறு ஃபோன் வச்சு இது வர்றது கம்பெனிக்காரனுக்கு வேறு வேலை இல்லை. போயிட்டு வாடா, நம்ம ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க பாய்ஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு வீடியோ எடுக்க செம்மையாக ஹீட் ஆகுதுங்க ஃபோனு, பயங்கரமாக ஹீட் ஆகுது. கண்ணாடி இதிலே வச்சிடலாம். இப்போ போயிட்டு நம்ம இந்த டப்பாவை கழுவ போகிறோம். ஓகே, கம் டு பாத்ரூம் பேக். நல்லா லைட்டாக போடு போவோம். அப்படி இப்போ தான் குளித்தேன், துணி துவைச்சேன், வண்டி துடைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணோன்னா ஒரு நல்ல சோப்பு ஒன்று எடுத்துங்க. குளியல் சோப்பு யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை இதுக்குன்னு ஒரு சோப்பு யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்குன்னு ஒரு சோப்புலாம் வேணாம். அது இப்படி வச்சிடும். வீழ்ந்துச்சுன்னா கேமரா ஒன்றும் பண்ண முடியாது. நிற்பான்னு நினைக்கிறேன். நிற்கிறான். ஓகே, இப்படி வச்சுப்போம். இதுக்கு ஒரு சோப்பு தண்ணி எடுத்துங்க. ஓகே, தெரிஞ்சா உங்களுக்குன்னு தெரியலையே, அதான் பிரச்சனையே. எப்படி போட்டுக்குமா? ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் யாருன்னா ஒருத்தவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி வச்சிடும். ஓகே, இந்த டப்பாவை நல்லா ஓப்பன் பண்ணிக்குவேன். க்ளீனாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேன் சவுண்டாக கேட்கும். இந்த மூடி நல்லா ஓப்பன் பண்ணிங்க. என் மச்சான் பையன் வாயெல்லாம் விட்டு அமங்கலம் பண்ணிடணுங்க. நல்லா சோப்பு ஒன்று எடுத்துங்க. நல்லா இருக்குது அந்த சோப்பு. ஓகேங்களா. இதே போட்டுங்க. நல்லா கையை தேய்ச்சிங்க. தண்ணி நல்லா போட்டு தேய்ச்சிட்டு நல்லா அந்த சோப்பு வந்து இதுவாக வரணும். ஓகேங்களா. வரணும். நல்லா தேய்ச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து கையை வாஷ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கையை வாஷ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கையை வாஷ் பண்ணிட்டு எப்போவுமே வந்து நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கையை வாஷ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற தூசி எல்லாம் கண்ணுக்குள்ளே போகும். ஓகேங்களா. நம்ம கையில் இருக்கிற கிருமி எல்லாமே நம்ம கண்ணுக்குள்ளே கை வைக்கிறதுனால கண்ணுக்குள்ளே போயிடும். நல்லா வந்து கையை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க. கையில் நகை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கோச்சிக்காதீங்க, நான் ஒரே ஆளாக வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம கையை. இப்போ வந்து இந்த டப்பாவில் நல்லா சோப் போட்டு நல்லா இப்படி போட்டு நல்லா கழுவி விட்டிங்கன்னா
நல்லா இந்த டப்பா கழுவிட்டு, இது வந்து எதில் நீங்கள் லெஃப்ட்டு போடுறீங்க ரைட்டு போடுறீங்கன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? நல்லா இதில் போட்டு கழுவிட்டு, அதே மாதிரி இதை கழுவிட்டோடனே துணி நல்லா வச்சு ஒரு நல்லா உள்ள தண்ணி இருக்காத அளவுக்கு நல்லா துணியை வச்சு துடைச்சிடணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எத்தனை ஹவர் யூஸ் பண்ணலாம்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க கம்பெனி. ஓகேங்களா? யூஸ் பண்ணலாம் ரெகுலராக. உங்களுக்கு வந்து ஏன்னா கண்ணாடி பிடிக்காதுன்னா நீங்கள் இது கான்டாக்ட் லென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கண்ணாடி பிடிக்கும்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ரெண்டுமே ஒரே சேம் ரேஞ்சு தான் வருது. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் வரல. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே ரேஞ்சு தான் வருதுன்னு நினைக்கிறேன். கேமரா விட்டு அந்த பக்கம் போயிடுறேன். ஓகே, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதை நல்லா சோப் போட்டுங்க. இதுவும் நல்லா சோப் போட்டு பின்னாடி உள்ள எல்லாம் வெளியில் எல்லாம் க்ளீனாக கழுவிடுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் காட்டுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போகணும். நம்ம ட்ரெண்டாக ஆகிறமோ இல்லையோ நல்லா வீடியோ எடுத்து நல்லா இதை கையில் வந்து ஊற்றிட்டு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பக்காவாக ஓகே, அவ்வளோதான் வாஷ் பண்ணிட்டேன். சோப்பு வந்து போட்டோம். அவ்வளோதான் வாஷ் பண்ணிட்டோம். டப்பா எடுத்து பழக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. ஓகேங்களா? இதை நல்லா போட்டு தண்ணியெல்லாம் போட்டு பக்காவாக க்ளீனாக வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணிட்டு எந்தளவுக்கு தண்ணி போதோ அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு க்ளீனாக வாஷ் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா வாஷ் பண்ணி அவ்வளோதான். ஓகே, எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நம்ம கையை வந்து கழுவிக்கணும். ஓகே, கை கழுவி வச்சு அவ்வளோதான். அவ்வளோதான், மூஞ்சி போச்சு வேலை. இப்போ வந்து கேமராலேயும் தண்ணி இருக்குங்க. ஓகே, கேமராலேயும் தண்ணி இருக்குது. கேமராவில் தண்ணி போய்ட்டு இருக்கு போகுது. ஒரு கிளாத் எடுக்கணும். டவல் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்களா மை மதர். ஓகே, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து துடைச்சிக்கணும். ஒரு கிளாத்தில் துடைப்போம். ஓகே, இதை வந்து நல்லா வந்து கேமரா எப்படி வச்சுப்போம். கேமரா ரொட்டேஷன் ஆகுதுங்க. ஓகே, கேமரா எப்படி வச்சுப்போம். ஓகே, கேமரா பிடிச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்க முடியலங்க. என்னால் கஷ்டமாக இருக்குங்க. நிற்க மாட்றாங்க, அதான் பிரச்சனை. நின்னா பரவாயில்ல. இப்படி வச்சுப்போமா. ஓகே, இல்லைடா குட்டி பையன், ஏன்னா ஓடுற. நின்ட்டாங்க, சூப்பராக. ஓகே, நல்லா வந்து இந்த கிளாத் எடுத்து அப்புறம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக துடைச்சிங்க. சைடில் க்ளீனாக உள்ளெல்லாம் துடைச்சிங்க. ஓகே, தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் போட போகிறீங்க, அதனால். ஓகேங்களா? நல்லா பக்காவாக துடைச்சிங்க. நம்ம மூஞ்சி தெரியாது கண்டிப்பாக, அதனால் இப்படி வச்சுப்போம். ஓகே, கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிக்கலாமா. ஹைட்டு ஏற்றினா நிற்காது நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் மொத்தம் மேலே போகுது இல்லைங்களா, அதனால் டான்ஸ் ஆடுறான் தம்பி. ஆடுறான் பாருங்க, ஆடுறாராமா. கையை வந்து கீழே வைக்கக்கூடாதுங்க. கை கீழே இருக்கிற தரையில் இருக்கிற அழுக்கியாக மொத்தம் கண்ணுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? கேமரா எந்த அளவுக்கு ஆடுதுன்னு வர தெரில. நல்லா துடைச்சிங்க. ஓகேங்களா? இந்த டப்பா மேலே வச்சுங்க, கீழே எல்லாம் போடாதீங்க. நல்லா துடைச்சிட்டு வேறு இது, ஏன்னா துவைச்ச துணி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நல்லா துடைச்சிக்கங்க. டப்பா பின்னாடி உள்ளே எல்லாம் பக்காவாக துடைச்சிட்டு ஓகே, இதை நல்லா துடைச்சாச்சு. இப்படி வச்சுருவோம். ஓகே, இதை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா துடைச்சிங்க. இதுவும் துடைச்சிங்க. இப்படி ஊதிங்க, ஏன்னா தண்ணி உள்ளே வந்து இந்த சந்தில் இடுக்கலெல்லாம் இருக்கும். ஓகே, இதை வந்து யூஸ் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 2019 ஆப்ரேஷன் பண்ணி 20 போய் நான் கான்டாக்ட் லென்ஸ் வாங்கினேன். இதை வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுங்க. ஓனர் காசு எடுத்து எல்லாம் வாங்கினேன். அப்புறமா இஎம்ஐ இது வாரம் கழிச்சிக்கிறேன் நான் அப்படின்ட்டு கழிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா பக்காவாக துடைச்சாச்சு. அப்புறம் நல்லா க்ளீனாக வந்து துடைச்சிங்க. இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நல்லா க்ளீனாக வந்து தூசியே இல்லாமல் துடைச்சிங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற இதெல்லாம் எடுக்கணும். இதை எடுத்து வச்சுருவோம். அப்பப்போ கேமரா விட்டு போய் வெளில போயிடுவேன், கோச்சிக்காதீங்க. இதை மாட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். ஓகேங்களா? இது மாட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும் நம்மளுக்கு. இந்த பக்கம் வச்சுட்டு அங்கே வைக்கலாங்களா, மாட்டிக்கலாம்.
இப்போ வந்து நீங்கள் இந்த ஜெல்லை எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஜெல்லை எடுத்துகிட்டு இதில் ஓப்பன் பண்ணி இப்படி மூடி இப்படி ஓப்பன் பண்ணிக்கா, இதை ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஜெல்லை எடுத்துங்க. இந்த ஜெல்லை வந்து நீங்கள் நல்லா இதில் விட்டுறணும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியாது, கிட்டத்தில் காட்டுறோம். ஓகே, நல்லா வந்து இதில் ஊற்றிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி ஏறுற மாதிரி ஊற்றிங்க. ஏன்னா அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து இதில் நல்லா வந்து ஊறணும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு டைமும் கைட்டு வைக்கும்போது இதில் நல்லா ஊறணும். ஓகே, நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். தெரியுதுங்களா, நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஓகே, ஃபுல்லாக இருக்குது. இப்போ கேமரா நிற்கிறது கஷ்டம். ஓகே, நின்ட்டாங்க. சூப்பருங்க, வெரி குட்ரா குட்டி பையன். அப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளூ வந்து இதில் போட்டுங்க, நல்லா மூடிங்க. ஓகேங்களா, இதை வந்து இதில் மூடிக்கங்க. ஏன் இந்த மாதிரி மூடிக்கணுன்னா, இப்போ நீங்கள் ப்ளூவில் வந்து லெஃப்ட்டு போட்டாலும் இல்லை ரைட்டு போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இதிலே போட்டுருக்காங்க பாருங்கள். ஒயிட் வந்து ரைட்டு, ப்ளூ வந்து லெஃப்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு காட்ட முடியாது, இருங்க. இது வந்து நம்ம இப்படி சாய்ச்சோன்னா லீக் ஆகும். இதில் ஜெல்லு வந்து சில டைம் நிற்க மாட்டேங்குது, ஏன்னா லீக் ஆகுது பாருங்கள். லைட்டாக இந்த மூடி வந்து நீங்கள் சரியாக மூடலனாலும் சில டைம் லீக் ஆகுது. இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் தான் வைக்கணும். நீங்கள் இதை இப்படி வச்சிங்கன்னா ஊற்றிட்டு இருப்பாங்க, இப்படி ஊற்றிக்கும். சில டைம் இப்படி ஊற்றிக்கும். ஓகேங்களா, சில டைம் இப்படி ஊற்றிக்கும். ஏன்னா அந்த பாக்ஸு சைடில் வந்து நம்ம சரியாக கவர் பண்ணாத இருந்தீங்கன்னா அது லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே போனாலும் இதையும் கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா ஒரு டைமாக கான்டாக்ட் லென்ஸு கழட்டும் போதும் சரி, மாட்டும் போதும் சரி, கையை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிக்குங்க. நான் வந்து லைட்டாக தான் தரையில் கை வச்சேன், அதனால் துடைச்சிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ரைட்டு வந்து இதில் ரைட்டு வந்து 6 போட்டிருக்காங்க. இந்த ரைட்டில் இதை போடுங்க, லெஃப்ட்டில் இதை போடுங்க. கான்டாக்ட் லென்ஸு வந்து இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். 6 வந்து ரைட்டு. ஓகேங்களா, இது வந்து ரைட்டு. ஒரு கான்டாக்ட் லென்ஸு எடுப்போம். எடுத்துகிட்டு இந்த மூடியை ஓப்பன் பண்ணிப்போம். உள்ளே ஜெல்லு இருக்கான்னு பார்த்துங்க எப்போவுமே. ஓகே, ஜெல்லு குறைஞ்சிட்டுது லைட்டாக. ஓகேங்களா, பரவாயில்ல, ரொம்ப இல்லை, லைட்டாக குறைஞ்சிருக்கு. இந்த கான்டாக்ட் லென்ஸில் இந்த ஜெல்லை வந்து இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த வந்து கவரை வந்து இந்த ஜெல்லு இதில் இருக்குதா, இதை நல்லா பிரிச்சுட்டு இதில் பிரிக்கும் போதே வருது உங்களுக்கு ஜெல்லு. அப்பா, செம்ம ஸ்ட்ராங்காக ஊற்றுக்காங்க. செம்ம ஸ்ட்ராங்குங்க. இதில் கான்டாக்ட் லென்ஸ் இருக்கிறதே தெரில பாருங்களா. இதை பாருங்கள், கான்டாக்ட் லென்ஸ் இருக்கிறதே தெரில பாருங்கள். ஜெல்லு ஊற்றிட்டுனா நான் யாருன்னா ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, தெரிறேண்ணா. நல்லா வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஊற்றுவாங்க பிளாஸ்டிக்கு. வந்துரு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ஜெல்லில் கான்டாக்ட் லென்ஸு இருக்கிறதே தெரில. ஓகேங்களா, தெரியுதுங்களா, சுத்தமாக தெரில. இப்படி மூடிட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது நல்லா மூடிட்டேன். பத்துன்னு ஊற்றி தெரியுதுங்களா தெரில, நீங்களே பார்த்துங்க. அதில் கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது. நல்லா வந்து கையை வந்து நீங்கள் ஜெல்லு இதில் போட்டு தான் எடுக்கணும், ஆனால் நான் அப்படியே எடுக்கிறேன். ஓகே, ஜெல்லு இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா உள்ளே பத்துனுக்குறான். இதுதான் ஜெல்லு. ஓகேங்களா, இதுதான் ஜெல்லு. இப்போ வந்து ஜெல்லு எடுத்துகிட்டேன். ஓகேங்களா, இதுதான் கான்டாக்டு லென்ஸு. ஓகேங்களா, இதுதான் லென்ஸு, பார்த்துங்க. இதை தான் நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு இந்த லென்ஸை வந்து இதில் போடும். ஓகேங்களா, இதை போட்டுங்க. நீங்கள் கரெக்டாக அதை கரெக்டாக பார்த்து போட்டுங்க. ஏன்னா நீங்கள் போடும்போது ஆடாக இருக்கும். ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, மாற்றி கீத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண் வந்து எரியும், லைட்டாக இதுவாகும். ஓகேங்களா, ஒரு மாதிரி இது இருக்கும். இதை வந்து ரைட்டில் போட்டாச்சு. இதை வந்து லைட்டாக மூடி வச்சிடுறேன், ஏன்னா லெஃப்ட்டு வந்து போட்டுருணும். அதே மாதிரி இது வந்து அவ்வளோதான், யூஸ் இல்லை. இந்த டப்பா அவ்வளோதான், ஒன்ஸ் பிரிச்சிட்டிங்கன்னா இது யூஸ் கிடையாது, எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இதில் இருக்கிறது தான் மெயின். இப்போ வந்து லெஃப்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா, லெஃப்ட் எடுத்துகிட்டு அதை பிரிப்போம். ஓகேங்களா, லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட்டு புதுசு, பிராண்ட் நியூ கண்டிஷனு, அதையும் பிரிப்போம். ஓகே, இப்போ ரைட்டில் போட்டுனா கன்ஃபியூஷன் ஆகிடும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேங்களா, லெஃப்ட்டு வந்து ப்ளூவு. ஓகேங்களா, லெஃப்ட்டு ப்ளூ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ஜெல்லை ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதுலேயும் ஜெல் இருக்குது, தெரியுது க்ளீனாக. இதை தெரியுது பாருங்கள், க்ளீனாக தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, குட்டியாக ஒன்று நவுந்து இருக்குது. ஓகே, இது பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன் வேறு வருதுங்க, எனக்கு ஃபோன் வந்துனே இருக்குது. கம்பெனிக்காரன் தான் பண்ணுறான், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேறு யாரும் பண்ண ஆள் இல்லை, ஏன்னா லவரும் கிடையாது, ஃப்ரெண்டும் இல்லை, பாய் ஃப்ரெண்டும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. ஓகே, வந்துச்சா?
வரமாட்டேங்குது, அடம் பிடிக்கிறானே. டேய் வாடா. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஆஹா தெரிச்சிருச்சு. ஆஹா வாட்ரு ஃபுல்லாக தெரிச்சிச்சு. தண்ணி தான் இருக்குது போல உள்ள, ஆனால் தண்ணி இல்லை அது. ஓகேங்களா, தண்ணி கிடையாது. கான்டாக்ட் லென்ஸ் நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடினுங்கிறாங்க. எடுத்துட்டேங்க. கை இதே நீங்கள் ஆடு வாங்கினீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எடுத்துட்டேன். சரிங்களா, என் கையில் எப்படி படுத்துட்டுருக்காங்க பாருங்கள். இதே நீங்கள் ஒரு ஆடு வாங்கினீங்கன்னா கீழெல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள். உள்ளே போக மாட்டேங்குதுங்க. ஓகே, உள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா. எல்லாம் அந்த இதில் இருந்தது, என் கை என் இதுலலாம் பாருங்கள் உள்ள கான்டாக்ட் லென்ஸ். இது வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி போட போகிறோன்றது தான் இப்போ வேலையே. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி போட போகிறோன்றது தான் வேலையே. இதை வந்து லைட்டாக மூடிடுங்க, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுவேன். இப்போ வந்து ப்ளூ வந்து லெஃப்ட்டு, ஒயிட் வந்து ரைட்டு. ஓகே, மூடி வந்து கரெக்டாக மூடல. ஓகே, மூடிட்டேன். ஓகே, கையை தொடச்சிங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு டப்பா எடுத்து இப்படி ஊற வச்சுருவோம். முடிஞ்சிச்சா. இப்போ வந்து இந்த ஜெல்லை எடுத்துருந்தேன். இந்த ஜெல்லை எடுத்து ரைட்டு எது, இதுதான் ரைட்டா, இந்த மூடியை திறந்துக்குங்க. ஓகேங்களா, இந்த மூடியை ரைட்டு மூடியை திறந்துக்குங்க. ரைட்டு மூடியை திறந்துட்டு இந்த ஜெல்லை வந்து இப்படி லைட்டாக, ஓகேங்களா, இப்படி லைட்டாக நல்லா விட்டுட்டு, ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் வந்து இதில் போட்டு தான் நம்ம கண்ணில் போடணும். ஓகேங்களா, நல்லா வந்து இதில் போட்டு இப்போ வந்து கான்டாக்ட் லென்ஸ் எடுத்துட்டேன். ஓகேங்களா, கான்டாக்ட் லென்ஸ் எடுத்துட்டேன். இதில் வந்து போட்டு நல்லா வந்து இதில் போட்டு இந்த க்ளோவை வந்து இது பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிக்குது பாருங்கள், இதுதான் வந்து கான்டாக்ட் லென்ஸ் நம்ம கண்ணில் போகிறது. ஓகேங்களா, இப்படி ஜெல்லை நல்லா விட்டுங்க. நல்லா விட்டுட்டு இப்படி ரப் பண்ணிங்க. ஓகேங்களா, இது ஒரு கையில் போகிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா, நம்ம எந்த கையில் வேணாலும் மாட்டிங்க. இது மாட்டியிருக்கான்றதே தெரியாது. என்னடா இருக்குது, காணாமல் போயிடுச்சு. ஓ, இதில் இருக்குங்க. ஓகே, சில டைம் காணாமல் போயிடுவான் அவன். கரெக்டாக வந்து இந்த க்ளோ வந்து நல்லா இது பாருங்க, இது எந்த பக்கம் இது இப்படின்றத பார்த்துங்க. இது வந்து உள்ளே வரும். ஓகேங்களா, இது வந்து உள்ளே வரும். இந்த பாருங்க, இது வந்து உள்ளே வரும் அப்படி இந்த கையில் கண்ணில் போகிறதுக்கு. நல்லா டிப் பண்ணிங்க. நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இப்படி டிப் பண்ணிட்டு ஓகே, இதை வந்து தண்ணி ஊற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உள்ளே போடும்போது ஓகே இப்படி எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துகிட்டு கண்ணாடியை வந்து இப்படி வச்சுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வேறு, இது வேறு. ஆஹா, கையை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. இதுதான் ஒரு பிரச்சனையே. ஓகே, நான் திரும்பி மறுபடியும் ஜெல்லு விடணும். ஓகே, ஜெல்லு நல்லா விட்டுங்க, சுற்றி விட்டுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போடணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே விழாத பார்த்துங்க. கீழே வந்துச்சுன்னா மண்ணு தூசிலாம் ஒட்டும். அப்புறம் ஒட்டி நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. இது ஒன்ஸு 1 மாதம் யூஸ் பண்ணலாம். கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சிங்கண்ணா அது போட்டு. இந்த கரெக்டாக இந்த ஐபாலில் கரெக்டாக பச்சைக்கண்ணு போட்டிங்க. கரெக்டாக இந்த ஐபாலில். ஓகே, ரொம்ப கஷ்டங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸ்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒரு டைமும் ஏன்னா இந்த ஜெல்லு வந்து காலி ஆகிடும். ஒரு டைமும் அது கரெக்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி தேய்ச்சிங்க. ஏன்னா அந்த ஜெல்லு இல்லைன்னா அது வந்து வேலையே செய்யாது, ஆடாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு டைமும் நம்ம வந்து இந்த ஜெல்லை வந்து நல்லா இது பாருங்க அப்படி எடுத்துக்கிங்களா, நல்லா அப்படி ப்ரெஸ் நல்லா ஓப்பன் பண்ணிங்க. கண் வலிக்குது. கீழே விழக்கூடாதுன்னு நினச்சேன், விட்டேன். ஓகே, கீழே விழுந்தது இந்த வாட்டத்தில் வந்துக்குது. ஓகேங்களா, மறுபடியும் வாஷ் பண்ணுறேங்க. பரவாயில்ல, வெளி வாட்டத்தில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. ஓகே, கான்டாக்ட் லென்ஸ் கழுவுற மாதிரி சோப் போட்டு கழுவுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப கண்ணுக்கு வந்து தேவையானது ஒன்று.
ஓகேங்களா. இப்போ நம்ம கண்ணாடி போட்டுருக்கணுமா போடலையா அப்படின்றது தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் இது போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, திக்னஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கையில் மாட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் ஆடாக இருந்தால் தெரியும். ஏன்னா நான் ஆடு கிளாஸ்லாம் அங்கேயே போட்டு ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப திக்னஸாக இருக்குது. இதை வந்து நல்லா வந்து ஐபால் ஓப்பன் பண்ணிட்டு உக்காந்துச்சு. விழுந்துச்சுடா. சே, மறுபடியும் விழுந்துடுறா. மறுபடியும் வாஷ் பண்ணணுமா? இதே வாஷ் பண்ணுறது தான். வாஷ் பண்ணுறது போடுறது இதே வேலை தான். ஓகே, வாஷ் பண்ணுவோம், மறுபடியும் போடுவோம். இந்த தடவை நான் எப்படியாவது கரெக்டாக போட்டுறேங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐயோ, மறுபடியும் வர மாட்டேங்க. செமையாக வலிக்குதுங்க இது. இருங்க இப்போ வரேன். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஈஸியாக ஒட்ட வேண்டியது விழ வேண்டியது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். திருப்பியும் போட முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து இதை பாருங்கள், இந்த பாலை வந்து இப்படி தான் போடணும். ஓகேங்களா, இப்படி தான் போடணும். அதை நீங்கள் திருப்பியும் போட முடியாது. கீழே விழுந்துடுறாங்க. சே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறான் பாய்ஸ். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். டேய், ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிறான்னு. இதை வந்து எடுத்து இந்த தடவை கரெக்டாக போடுறேன்டா. கண்ணாடி வச்சு கூட போட முடியல என்னால். அடா உக்காவை போட்டுங்க. கண் எரிக்குது. ஐயோ, கண் வலிக்குதுடா. எரியுதுடா. மாற்றி கீத்தி போட்டேன்னா தண்ணி வருதுங்க. போட்டேன் ஒரு வழியாக. கண்ணில் யாரும் கை வைக்காதீங்க. எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். உண்மையாக டிஃப்ரெண்ட் எதுங்க. இதுக்கும் பவர் இருக்கிறது டிஃப்ரெண்ட் எது. ஏன்னா இது கொஞ்சம் மங்கலாக இருக்குது, இது கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. வா, பியூட்டிஃபுல், வெரி குட் ஜாப். பாருங்கள், என் கண்ணில் லென்ஸு போட்டிருக்கேன், கான்டாக்ட் லென்ஸு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு முட்டை ஷேப்பில் ஒன்று லைட்டாக வெள்ளையாக தெரியுது.